won't become a specialist. You have to wait. ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலம் பொறுமையாக உழைக்கேலமா இருக்கும்னு கண்டால் தான் you will become a specialist in that field. நீங்க ஒரு ஜீனியஸாக மாறுவீங்க. அப்பதான் ஒரு அதிசயமான ஆளாக மாறுவீங்க இந்த உலகத்துக்கு. அப்பதான் நீங்க சொல்றது உலகத்துக்கு சட்டமாக செய்தியாக மாறும். அப்பதான் எப்ப நீங்க பொறுமையாக ஒரு ஃபீல்ட்ல குறிப்பிட்ட காலம் உழைக்கணும். கேக்குறேன் பாய்ஸ் சொல்லுங்க பாப்போம். தாஜ்மஹாலை கட்டியவர் யார்? ஷாஜஹான். வெரி குட். கேர்ள்ஸ் சொல்லுங்க பாப்போம், யாருக்காக கட்டினார்? யாருக்குமா? மும்தாஜுக்கு. மாஷா அல்லாஹ். இது சின்ன பிள்ளைகளுக்கு கேட்டாலும் தெரியும். இப்ப அடுத்த கேள்விதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஷாஜஹான் இந்த உலக அதிசயமான தாஜ்மஹாலை மும்தாஜுக்காக கட்டி முடிக்க எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு? அது பாஸ் கிட்ட தான் கேட்கணும். எத்தனை வருஷம்? யார ஒருத்தர் முன்னுக்கு சொல்றாங்க. எங்கிருந்து வருது? யாரு? எவ்வளவு சார்? 22 வருட கடின உழைப்பின் விளைவுதான். இரவு பகல் பார்க்காம பார்த்து செதுக்கினதுற விளைவுதான் ஷாஜஹான் 22 வருஷம் வச்சு உழைப்பு தான் என்னது இன்னைக்கு அது ஒரு உலக அதிசயம். உங்களையும் நீங்க அப்படி ஒரு அதிசயமான மனுஷனாக மாத்திக்கொள்ளும் என்று என்ன செய்யணும் என்றால் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க செதுக்கணும், பொறுமையாக செதுக்கணும். அவசரப்பட்டீங்க ஒன்றை விட்டு ஒன்றுக்கு தாவினீங்கன்னா you will not become a specialist. ஜீனியஸ் என்று சொல்ற இடத்துக்கு வர மாட்டீங்க. பெப்லோ பிகாசோ உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்கல்ப்டர் பெயிண்டர். இவர் என்ன செய்யறாரு கண்டா மார்க்கெட்ல ஷாப்பிங் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு லேடி கண்டுட்டு பார்த்தா பிகாசோ இருக்கிறார். ஓடி வந்தா, ஏய் மிஸ்டர் பிகாசோ வந்து சொல்றான், hey Mr. Picasso, I am a great fan of yours, could you do me a little drawing ன்னு சொல்லி போட்டு ஒரு பேப்பரையும் பென்சிலையும் கொடுத்தா. என்னது, நான் உங்களோட கிரேட் ஃபேன், நீங்க எனக்கு சின்னமான ஒரு வரைஞ்சி தாரீங்கன்னா பென்சிலையும் பேப்பரையும் கொடுத்தா. பிகாசோ என்ன செஞ்சாலும் ஹாப்பிலி கம்ப்ளை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சாலும் சிரிச்சு கொண்டே டக்குன்னு ஒரு 30 செகண்ட்ஸ்ல வரைஞ்சி கொடுத்தாரு. அத பார்த்ததும் என்னது அந்த பொம்பளை ஷாக் ஆகிட்டு, இவ்வளவு 30 செகண்ட்ஸ் இப்படி ஒரு மாஸ்டர் பீஸ் செஞ்சிருப்பீங்க, ஏ மிஸ்டர் பிகாசோ வாவ் வண்டர்ஃபுல் தேங்க் யூ சோ மச் ன்னு சொல்லி போட்டு பார்த்தா. அவ போற நேரம் பிகாசோ என்ன செய்யாருங்கடா, ஏய் டி லேடி என்ன திரும்பி பார்த்தா, ஏய் இட்ஸ் $1 million worth, இட்ஸ் worth $1 million என்ன. அந்த பொம்பளை ஷாக் ஆகிட்டா, மிஸ்டர் பிகாசோ you took only 30 seconds to do this masterpiece, you said $1 million. நீங்க 30 செகண்ட் தானே எடுத்தீங்க இதை செய்யறதுக்கு, இதுக்கு $1 million சொல்றீங்களா? பிகாசோ சிரிச்சிட்டு சொன்னார், hey dear lady, to do this masterpiece in 30 seconds it took me 30 years. எப்படி இத 30 செகண்ட்ல $1 million வேலை செய்யறதுக்கு எனக்கு எவ்வளவு காலம் போச்சு? 30 வருஷம் இந்த ஃபீல்ட்ல நான் உழைச்சிருக்கிறேன். என்ன சார் பயாலஜில நம்ம வரணும்னு இன்னைக்கு நேத்து செஞ்ச விஷயமா என்ன? அதுக்கு பின்னுக்கு ஒரு உழைப்பு இருக்குது. என்னது உழைப்பு இருக்குது. சார் சொன்னார் தானே, 1500 ரூபாய் நாங்க எடுக்காம வீட்டுக்கு எடுத்துட்டு போவாம என்ன செஞ்சிருக்கிறோம், இங்கே கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் தான் உழைச்சது, தியாகத்தோட உழைச்சதுற விளைவு தான் இன்னைக்கு என்ன கார் சார் ஓடுறீங்க. சார் நாங்க தானே பரவாயில்ல, சக்தி டிவில போவோம் அவ்வளவுதான். என்ன கார் சார் ஓடுறோம்? திரும்பியோ கார் ஓடுறா, வந்தது பஸ்ல, போறது திரும்பியோ கார்ல. கைதான்